ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயங்கர ஒரு 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 சங்கடமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆர்எஸ் 200 சேல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பேன். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பைக் அதுலேயே வந்து கதையை வரேன். FC25 இருக்குது. நம்ம அதை தான் 2020 வாங்கியிருந்தோம். 23 சேல் பண்ணோம். 21, 22, 23 கிட்டத்தட்ட 23 சேல் பண்ணோம். ஒரு 4 வருஷம் கிட்ட அந்த வண்டியை யூஸ் பண்ணியிருப்பேன். 4 வருஷம் இருக்கும். ஆமாம், எனக்கு எவ்வளோ பிடிக்காம எடுத்த வண்டின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு டியூக் 200 ட்ரீம். ஆனால் FC25 வாங்கினேன். ஏன்னா அப்போ என்கிட்ட இருந்த அமௌண்ட் 70,000க்கு இவனை தான் வாங்க முடிஞ்சு. ஒரு நல்ல வண்டி FC25. நம்ம செரி விளாக்ஸ் எல்லாம் அப்போ FC25 வச்சிருப்பாரு மோட்டி, அந்த வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தி ப்ரோ அவர் வச்சிருப்பாரு. TN11 ப்ரோ. யூடியூபர்ஸ்ல டிராவல் போறவங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க FC25. எனக்கு டிராவலிங்கும் பிடிக்கும். அதுக்காக தான் நான் FC25 வாங்கினேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த வண்டியில டிராவல் பண்ணேன். 1.9 lakhs கிலோமீட்டர். கிளச் பிளேட்டை கூட மாத்தாம, ஏன்னா மாத்திர தேவைப்படலை, கிளச் பிளேட்டே போகல, அவ்வளவு தூரம் ஓட்டின வண்டி. ஒரு கட்டத்துல சேல் பண்ணதான் முடியும் என்னால. ஏன்னா அவ்வளவு தூரம் ஓட்டியாச்சு. திருப்பி இன்ஜின் ரீபில்ட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த டைம்ல தான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டு செலவு அந்த வண்டிக்கு அவ்வளோ 70,000 கிட்ட கொட்டேஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் ரெடி பண்ணி பட்ஜெட் இல்லை எங்கிட்ட அவ்வளோத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. அதனால அதை நான் ஒரு 35,000 சேல் பண்ணேன். சேல் பண்ணிட்டு RS 200 BS6 செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். எவ்வளோ 1.25 lakhs 28 lakhsக்கு 2023 இவனை வாங்கினேன். நம்ம அதிராவை வாங்கி, ஏன்னா அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி பண்ணேன். இப்போ நம்ம RS 200 பார்த்தாவே தெரியும், ஒரு சூப்பராக மாடிஃபை பண்ண பைக். புது பெயிண்டிங், USD ஃபோர்க்ஸ், ஹேண்டில் பார், ஃப்ரண்ட் மாஸ்க் கூட அந்த வண்டி எவங்கிட்டையுமே இருக்காது. நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த மாஸ்க் இருக்கு. ஏன்னா அந்த மாஸ்க் எல்லாமே நம்ம சொந்தமாக பண்ண மாஸ்க், ரெடிமேடெல்லாம் கிடைக்காது. அது மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். ஒருவேளை நம்ம இப்போ இந்த RS சேல் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் FC25 மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோன்னு யோசனையா இருக்கு. ஏன்னா நம்ம FC25 சேல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் காட்டி தரேன். நாங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எடுத்த போட்டோஸ் தான் இது. போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் போய் எங்க இது எடுத்த போட்டோஸ் ஒரு சூப்பரா ஒரு லுக்ல இருக்கும் நம்ம FC25. நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி கூட. இன்ஸ்டால என்னோட ஐடி தான் ரீச் இல்லை, ஆனா வண்டி ஊர் மொத்தமும் ரீச். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. பிரசில் எல்லாம் அந்த வண்டி பயங்கர சேல். அங்க இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க, இந்த கிராஃபிக்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ண அப்படி இப்படின்லாம் அவங்க இதுல கேட்பாங்க. நான் யாருக்குமே என்னோட கிராஃபிக்ஸ் எதுவும் கொடுக்கல, நிறைய பேருக்கு. இப்போ ரீசெண்டா கூட நேத்தையோட முந்தின நாள் ஒரு சின்ன பையன், ப்ரோ உங்க FC25 என்னாச்சுன்னு. நான் சொன்னேன் சேல் பண்ணியாச்சு அப்படின்னு. அதுக்கு FC25 எமோஷன் ப்ரோ அப்படின்னு. அவன் சின்ன பையன் தான், ஆனாலும் அவனும் ஒரு FC25 எடுத்துருங்க. இன்ஸ்டால 2-3 பேர் என்கிட்ட பார்த்தே அவங்க FC25 எடுத்தாங்க. அவங்களுக்கும் 2 வண்டி ஃபியூரியன் நேம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது, ஆனா அது உண்மை. அது பார்த்துட்டு நமக்கு FC25 எதுக்குடா வித்தோன்னு சொல்லி நம்ம திருப்பி ஒரு FC25 வாங்கி, அதுவும் ரெஸ்டோரேஷன் ஒர்க்ல தான் இருக்கு. அதுவும் ரெஸ்டோரேஷன் ஒர்க்குக்கு தான் கொடுத்துருக்கு. அதுவும் இன்னும் ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், கையில கிடைச்சிடும். ஒருவேளை நம்ம RS சேல் பண்ணி நம்ம RS நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. சேல் பண்ணிட்டோமே, அந்த வண்டியை வாங்கி அந்த வண்டிக்கு நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட 2 டைம் அதிகமாக செலவு பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட லேக்ஸ்ல தான் செலவு பண்ணிருக்கேன். 2 times வந்து மாடிஃபிகேஷன், கலர் சேஞ்சிங், அது இதுலாம் பண்ணியிருக்கேன். மாஸ்க், கஸ்டமைஸ்டு மாஸ்க், USD ஃபோர்க்கு, அது இது எல்லாமும் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வண்டி ஒரு நாள் கூட நம்மளை இது வரைக்கும் ஒரு ரோட்டில் நிறுத்தி தவிக்க விட்டதில்லை. இது வரைக்கும் எனக்கு மேஜராக எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. நான் மெயின்டைன் பண்றேன், அதுக்கேற்றபடி தான் வண்டியும் இருக்கு. ஆனா நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் அடிக்கடி போறதுனால அன்பிளான்டு ட்ரிப்ஸா தான் இருக்கும். ஃபுல்லா ஒர்க் முடிச்சுட்டு வருவேன், மண்டைக்கு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிரும், வண்டி எடுத்துட்டு பறந்துருவோம் 2 பேரும். ஒரு 4 நாள் இந்த பக்கம் வரமாட்டோம். ஆனா யூடியூப்ல நான் அதை பத்தி இது வரைக்கும் போட்டதில்லை. ஆனா அதான் ரியாலிட்டி. போன மாசம் கூட நம்ம ஊட்டி, கர்நாடகா அந்த வழி போயிருப்போம். இங்க கன்னியாகுமரி மார்த்தாண்டம்னா அப்படியே போய் கேரளாவோட கண்ணூர் வழியா இந்த பக்கமா வருவோம். அந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் இந்த வருஷம் மட்டுமே 3 தடவை நான் பண்ணிட்டேன். ஊட்டி போறது மட்டும். இப்போ கொடைக்கானல் எப்படியும் ஒரு 4 தடவை போயிருப்பேன். தமிழ்நாடு இந்த சைட்லாம் ஃபுல்லா சுத்தி வச்சு, கேரளாவும் ஓரளவு முடிஞ்சாச்சு. நம்ம இனி இந்த மாசம் கோவா ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். லடாக் ட்ரீம். ஆனா அதுக்கேற்றபடி இந்த வருஷம் நம்மளால முடியுமான்னு தெரியாது. அதனால கோவா ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு நமக்கு இப்போ ஒரு அப்கிரேட் ஆட்டு ஒரு வண்டி வாங்கணும். அந்த புதிய வண்டியில போகலான்னு ஒரு பிளான்
ஏன்னா நமக்கு பில்லியன் இருப்பாங்க நம்ம கூட எப்பவுமே. அதுக்கப்புறம் லக்கேஜ் கண்டிப்பா இருக்கும். 2 பேரோட வெயிட்டையும் லக்கேஜையும் வச்சுட்டு RS 200ல எனக்கு 120ல க்ரூஸ் பண்றப்போ நல்லா தான் இருக்கு. ஆனா எப்பவுமே 120ல க்ரூஸ் பண்றப்போ எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஏன்னா 200 சிசி அதோட லிமிட்ட தாண்டி நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். சில டைம் 130, 35ல கூட க்ரூஸ் பண்ணுவேன். வண்டி இதுவரையும் எந்த கோளாறும் தரல. ஆனா நமக்கு ஒரு ஃபீலிங்காட்ட இருக்குமே, நம்ம வண்டி லிமிட் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். நான் அத தாண்டி புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை ஏதாவது சம்பவம் பண்ணிருமோன்னு. ஆனா இதுவரைக்கும் அப்படி ஆவல. அதுக்காக தான் நம்ம ஒரு அப்கிரேட் ஆட்டி ஒரு வண்டி பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா மைண்ட்ல நெறைய வண்டி இருக்கு. டொமினார் 400, டியூக் 390, அட்வென்ச்சர் 390, ஹிமாலயன் இப்போ 450, கரில்லா 450 ஒரு 400 சிசி மேல தான். சில டைம் நம்ம அப்ரிலியா நம்ம எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். RS 457 டெஸ்ட் ரைட் கூட நம்ம பண்ணோம். எனக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னன்னா நம்ம யூசேஜுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம ஒரு வண்டி எடுத்தோம்னா நம்ம எப்பவுமே கராஜ்லயே வச்சு துடைச்சிட்டு இருக்க மாட்டோம். நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஓட்டிடுவோம் அந்த வண்டியை. எனக்கு இப்போ வண்டியோட ஸ்பீடாமீட்டர் இருக்கா, அதுல 1,00,000 கிலோமீட்டர் காட்டணும். அந்த அளவுக்கு நான் ஓட்டணும். அதான் நமக்கு எப்பவுமே பிடிக்கும். எப்போ 5 என் ஃப்ரெண்ட்லாம் ஏன்னா அவன் வண்டி வாங்க முன்னாடி வாங்குவேன். அவன் எல்லாம் இப்போ 15,000 கிலோமீட்டர் தான் ஓட்டி வச்சிட்டேன். பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா வரும். என்னடா நீ அவன் ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கும்போது நான் 3வது வண்டி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம வண்டி ஓட்டுறோம். நம்ம மெயின்டெனன்ஸும் நம்ம பாக்கெட்டுக்குள்ள நிக்கணும். உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது நம்ம பாக்கெட்லயே வச்சு மெயின்டைன் பண்ற நம்ம எப்படி சொல்றது? அமௌண்ட் நம்ம பாக்கெட் உள்ள நிக்கணும். நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். உங்கள மாதிரி தான் ஒரு பைக் எடுக்கணும்னு பாக்கேன். அந்த மாதிரி ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பைக்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு டாமினார் 400, அட்வென்ச்சர் 390 இது 2த்துக்கு மேலேயும் தான் இப்போ பயங்கர க்ரஷ்ஷா இருக்கு. ஏன்னா டாமினார் 200, 400 வந்து ஹைவேல க்ரூசிங் சூப்பரா இருக்கு. எந்த ஹில் ஸ்டேஷன் எங்க வேணா எடுத்துட்டு போயிடலாம். இன்னொன்னு டியூக் 390, அட்வென்ச்சர் 390. அப்ப அது அப்படியே ஃபுல்லா ஒரு அட்வென்ச்சர்னு சொல்ல முடியாது. டூரிங்க்கு சூப்பரா இருக்கு டியூக் 390, அட்வென்ச்சர் 390. அதனால இது 2த்துக்கு மேலேயும் தான் பயங்கர க்ரஷ் இருக்கு. NS 400 பிடிச்சிருக்கு. ஆனா அதோட ரிலையபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் சுத்தமா இல்ல. அதனால தான் அதை நான் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டேன். ஆனா கண்டிப்பா அப்கிரேட் ஒரு பைக் வேணும். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நான் RS சேல் பண்ணிட்டு எடுக்கவா, இல்ல சேல் பண்ணாம ஒரு அப்கிரேடுக்கு இன்னொரு வண்டி எடுக்கவான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து நம்ம யோசிப்போம். அடுத்து நம்ம எப்படி எடுக்கிறது, சேல் பண்ணிட்டு எடுக்கலாமா? ஏன்னா நம்ம வீடு கராஜ் இவ்வளோத்துக்கு இருக்கு. ஒரு 6 வண்டி, நம்ம 6 இல்ல ஒரு 5 வண்டி எப்படியும் பார்க் பண்ண முடியும். எனக்கு முன்னாடி ட்ரீம் நம்ம வீட்டு பார்க்கிங்ல முதல்ல பார்க்கிங் வச்ச வீடு வாங்கணும்னே ட்ரீம். அதையும் வாங்கியாச்சு. நம்ம பார்க்கிங்ல நம்ம வண்டி ஃபுல்லா லைனா நிக்கணும். அது இல்லாம நம்ம வண்டியா தான் இருக்கணும்னு. ஆனா இப்போதைக்கு ஒரு 3 வண்டி இருக்கு. பார்ப்போம். 4வது வண்டி எடுத்து ஒருவேளை வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் பே பண்றது, டயர் சேஞ்ச், ப்ராக்கெட்டு, இன்ஜின் ஆயில் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளால முடியுமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சேல் பண்ணிட்டு எடுக்கவா, இல்ல சேல் பண்ணாம இதே வச்சுக்கோ, அந்த வண்டி எடுக்கவா, இன்னொரு வண்டி எடுக்கவா, இல்லைன்னா இன்னொரு வண்டி என்ன எடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு சொன்னேன்ல, அதோட லிங்க் நான் வந்து கார்ட்ல கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. நம்ம RS ஒரு மோட்டோ விளாக் பண்ணியிருப்போம் சேல் பண்றது மாதிரி. அதுல பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இதுக்கு மேலேயும் நான் வீடியோவை 2 கிலோமீட்டர் இழுக்க விரும்பல. இந்த வீடியோவை இதோட முடிப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்க ஜெரி. பை கைஸ்.